எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான என் தலைமுறை குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா ஒரு கருத்தை பதிவு செய்ய நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு 10-15 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைகள் நான் பார்த்துட்டேங்க. அந்த 10 குழந்தைகளுமே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரும்பொழுது என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, என்ன டாக்டர் ரொம்ப கொஞ்ச நாளாக ரொம்ப கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, படிப்புல கான்சன்ட்ரேஷன்ஸ் இல்லை, பொருளை போட்டு உடச்சுறாங்க, திரும்ப எங்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரியை முறைச்சு பார்க்குறாங்க, ஒரு ரெஸ்பெக்டே இல்லை, ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் காமனாக இருந்துச்சு அந்த குழந்தைகிட்ட அந்த பெற்றோர்கள் சொன்னது. அப்போ நான் கேட்டவன் என்ன சமீபத்தில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொன்ன பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும், சடனாக ஒரு நாள் பிடுங்கிட்டோம். ஏன் செல்ஃபோனை பிடுங்குனீங்க? அப்புறம் என்ன டாக்டர், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்குறாங்க, உட்காந்துட்டு ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க, படிப்பில் இப்போ மார்க் குறைஞ்சு போச்சு, சில நேரங்கள் ஸ்கூல் போகிறதே இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு, அதனாலே தான் பிடுங்கணும். இப்போ பாருங்க, இந்த பெற்றோர் இந்த மாதிரியான உடனடியாக சடனாக அதை பிடுங்கின உடனே ஒரு ரியாக்ஷன்ஸ் ஆகும் அந்த குழந்தைக்கு, எதிர்வினையாக மாறுங்க. நீங்க கொடுத்து பழகிறீங்க, அதில் பார்த்து பழகிறாங்க, பார்த்து அதுக்கு ஒரு ஸ்டேஜில் அடிமை ஆகுறாங்க, அதை ரசிக்கிறாங்க, அவங்க பிடிச்சி போது ரொம்ப லயிச்சு போறாங்க. இப்போ சடனா ஒரு நாள் டக்குன்னு அவங்கள்ட்ட பிடுங்குற பொழுது அவங்களுக்கு ஒரு விரும்பை ஆகுது, எனக்கு நான் பிடிச்ச விஷயம், நான் ரசிச்ச விஷயம், எனக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயம் அது இப்போ இல்லை, அதை பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு என்ன ஆகுறாங்க, ஆத்திரமாக மாறும். ஒன்று வன்மமான வேகமான குழந்தையாக இருந்தார்கள் என்றால் பெற்றோர்கள் மீது கோபமாக திரும்பும், படிப்பு மீது கோபமாக திரும்பும், ஏதாவது பொருளை உடைக்கணுங்க மாதிரி சில பேருக்கு ஆத்திரமாக கூட மாறுகிறது. சில குழந்தைகள் கொஞ்சம் மென்மையான குழந்தைகள் இருக்காங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இதை தாங்க முடியாம சடனா ஒரு ரியாக்ஷன்ஸ், ஐயோ இல்ல என்கிட்ட இல்லையே, என்னோட செல்போன்லயே என்னால பார்க்க முடியலையே அப்படிங்கிற பொழுது வருத்தமா மாறும், அழுகையா மாறும், டிப்ரெஷன் மன அழுத்தமா மாறி சில குழந்தைகள் தற்கொலை வரைக்கும் கூட போயிடறாங்க. அதனால என் பெற்றோர்களே, ஒன்று கொடுக்காம இருந்திருக்கணும், அல்லது கொடுத்ததை டக்குன்னு பிடுங்க கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா மெதுவா பக்குவமா சொல்லி டயத்தை குறைச்சு அப்படித்தான் கொண்டு வரணுங்க. ஏன் இப்ப கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னா, இந்த குழந்தையுடைய மனோபாவம் எப்படி இருக்கு. எஸ், இந்த மாதிரியான குழந்தைகளை பார்த்துட்டேங்க. பெரும்பாலான குழந்தைகள் என்ன கேம்டா பிடிச்சிருக்குன்னு கேட்டா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு கேமை சொல்றாங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா சுடுறது தான் அதிகமாக ரசிக்கிறாங்க. எதிர்த்தரப்பு இருக்கிறவங்களை சுடுறது ஒன்று, ஜெயிக்கணும் இரண்டாவது. ஸோ நிறைய சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் மாறும் இந்த குழந்தைகளுக்கு. அதுல பிரதானமானது என்னன்னா, எனக்கு எதிர்ப்பாளர்களை நான் ஜெயிப்பதற்கு எதையும் செய்வேன், இன்ஃபேக்ட் ஆளை காலி பண்றது, சுடுறது அப்படிங்கிறத ரசிக்கிற மாதிரியான மனோபாவத்துக்கு குழந்தைகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இது மாதிரியான கேம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சற்று பயமாகத்தான் இருக்கிறது, தலைமுறை குழந்தைகளை நினைக்கிற பொழுது. இப்ப ஒரு பிற்காலத்துல என்ன வரலாம், இப்ப கரண்டா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இதுல கவனம் செலுத்துற குழந்தைகள், இதுக்கு அடிக்ட் ஆகிற குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு திறனை குறையுது, படிப்புல உள்ள கான்சன்ட்ரேஷன் குறையும், மெமரி குறையும், சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இந்த கோபம், எரிச்சல், ஆத்திரம் வருகிற பொழுது இன்னும் மனோரீதியான எதிர்விளைவுகளை இந்த குழந்தைகளுக்கு உருவாக்கலாம். இப்படி வளரக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு படிச்சு அல்லது ஒரு வேலைக்கே போனாலுமே என்ன ஆகலாம்னா, நாம எடுத்துக்கிற விஷயம், எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ள மட்டும்தான் அவங்களால கவனம் செலுத்த முடியும். எனக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட இந்த குழந்தைகளுக்கு தெரியாம போயிடும். மென்மையாக சாஃப்டா டீல் பண்ணி பக்குவமா பேசி எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறதுக்கு பொறுமை இல்லாம போயிடும் இந்த குழந்தைகளுக்கு. உடனடியாக நான் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்வேங்கிற மனோபாவம் பெறுகிற பொழுது வேலைக்குள்ள அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட சிக்கல்கள் உருவாகலாம் நிறைய எதிர்காலத்துல. அதனாடி என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பு குழந்தைகளே, பிடிச்ச விஷயம்தான், ஆனால் அது ஒரு எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லை மீறி அடிக்ட் ஆகிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு தொல்லையாகத்தான் மாறும். அதனாடி பெற்றோர்களே கவனிங்க, கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு பாருங்க. முடியலைன்னு சொன்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு மனம் சார்ந்த மருத்துவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா படிப்படியா இதுல இருந்து எப்படி விடுபட்டு வரலாம் என்கிறது இன்றைக்கு நல்ல நவீன மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்திருக்கு என்பதற்காக சொல்கிறேன், ஒரு விழிப்புணர்வுக்காக. இல்லை என்றால் என் எதிர்கால தலைமுறைகள் இதுலயே அதிகமா, இன்னைக்கு கொஞ்சமா இருக்குது, இன்னும் நிறைய குழந்தைகள் போயிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துமோ நினைத்து கூட பார்க்க முடியாது. பாதுகாப்பு நம்முடைய குழந்தைகளை. நன்றி, வணக்கம்.